வெல்கம் டு ஷசாம் ஃபேமிலி விலாக்ஸ். இங்கே பார்த்தீங்கன்னா நம்ம இருக்கிறது மேக்கினாஸ் சிட்டி. ஸோ அடுத்து நம்ம போகிறது தான் காரே போக முடியாத, காருன்னு இல்லை எந்தவித எலக்ட்ரிக் வண்டியாக இருக்கட்டும் எதுவுமே போக முடியாத ஒரு ஐலாண்டுக்கு தான் இன்றைக்கி நம்ம போகிறோம். இதுதான் நம்ம காரு. நம்ம காருக்கு எதுக்கு நம்ம ரூமுக்குள்ளே நம்ம மக்கள்லாம் என்ன பண்ணுறாங்கன்னு பார்ப்போம். என்ன பண்ணுற? இதெல்லாம் பண்ணக்கூடாது ஏமா, இதெல்லாம் பண்ணக்கூடாதுமா. ரெண்டு பண்ணிட்டியா அதுக்குள்ள? ஸ்மோக் டிடெக்டர்லாம் இருக்குடா இங்க. இது வந்து நம்மளோட பட்ஜெட் ட்ராவல் மாதிரி தான். பிரேக்ஃபாஸ்ட் வெளில சாப்பிட்றதுக்கு பதிலாக இது வந்து எலக்ட்ரிக் கிரிடில், நெருப்பு கிடையாது. நெருப்பெல்லாம் நம்ம ரூம்குள்ளே யூஸ் பண்ணக்கூடாது. அதில் வந்து பிரெட் ஆம்லேட் பண்ணிடுறோம். அடுத்தது நம்ம போகிறது எங்கே போகிறோம்? சத்தமாக பேசுங்க. சார் நாங்கள் அந்த ஐலாண்டு கிளம்பிட்டோம், மேக்கினா ஐலாண்டுக்கு. இதுதான் எங்கள் ஹோட்டலு. எங்கள் ரூமு இங்கே தான் எங்கேயோ இருக்குது. எல்லா ஹோட்டலுக்கு பேக் சைடும் டாக் இருக்குது. அது கூட ஒரு டைப் பண்ணி ஒரு பெரிய சர்வீஸ் இருக்குது. கூட்டம் அவ்வளோவா இருக்காதுன்னு நினச்சோம். கூட்டம் பயங்கரமாக நிற்குது. ரொம்ப தூரத்துக்கு 1 கிலோமீட்டருக்கு நிற்குது. அப்படியே படையப்பா படம் மாதிரி. இப்போ அடுத்தது நாங்கள் ஃபெரி ஏறிட்டு உங்களுக்கு எல்லாத்தையும் காட்டுறோம். ஒரு நாள் நான் நீ இந்த மாதிரி வருவோம். முன்னாடி அதையெல்லாம் நடிச்சது ஒன்று ரொமான்டிக்கா சொல்ல விட மாட்டேன். நல்லா வாசனை. ப்ரௌன் இல்லைன்னா பிளாக் குதிரையில் தான் நான் வருவேன். ஐயோ நாறுது. எங்க போனாலும் இந்த பட்டர்ஃப்ளை ஹவுஸுக்கு வந்துடுறோம். என்ன பண்றது, பொம்பளை பிள்ளை பற்றி வச்சா அப்படிதான். எனக்கும் பட்டர்ஃப்ளைக்கும் ராசியே இல்லை. என் மேலே உட்காரவே உட்காராது. இவன் மேலெல்லாம் உட்காருது, என் மேலே உட்கார மாட்டேங்குது. அதுக்காக நீ என்னமோ இதுன்னெலாம் நினச்சிக்காது. என் புள்ள மண்டையில் பயம் ஒருத்தங்களுக்கு. அது ஒன்றுமே பண்ணாது, பாவமாக இருக்காது. விட்டு அதுவே பார்க்கும் தலையில் உண்மையில இருந்து போயிடும். என் வாழ்க்கையிலேயே தடவையா ஃபைனலி என் மேலேயும் என் பிள்ளை மேலேயும் உட்காந்துட்டு. அதுதான் இப்போ அடுத்து நாங்கள் எங்கே போகிறோன்னா, எல்லோரும் ஹிஸ்ட்ரி சேனலில் பார்த்துருப்பீங்க. அது பேர் என்ன, ஃபோர்ஜ்ட் இன் ஃபயர்ன்ட்டு ஒரு ஷோ பார்த்துருப்பீங்க. அதில் பார்ட்டிசிபேட் பண்ண ஒருத்தர் இல்லை, அது ஆங்கரான்னு தெரியல, அவரோட ஒரு ஃபோர்ஜ் வந்து இங்கே இருக்குது. ஃபோர்ஜிங் பண்ணுற இடம், அந்த நைஃப் ஃபோர்ஜிங் இடம். ஸோ வந்து அங்கே தான் போயிட்டு இந்த நைஃப் எப்படி பண்ண போகிறாங்க அப்படின்றத பார்க்க போகிறோம். இவர் தான் அந்த இது ஏன் கிழிச்சு வச்சுக்கிறாங்க. இல்லை ஓகே, இப்போ அந்த டீ பாத்திரத்தை எடுத்துட்டு வந்துருக்கலாமோ, அப்படியே அழகா இங்க டீ நல்லா மரத்து நல்ல டீ குடிச்சிருந்தா சூப்பரா இருக்காது. எங்க போனாலும் டீ இப்படி டீ பைத்தியமா பிடிச்சி அலையிறீங்க, என்னத்த பண்றது. லுக் அட் தி வெதர் மா. இந்த பிரெட் ஆம்லெட் சாப்பிடு, நல்லா இருக்கு. முன்னாடி இதெல்லாம் பேக் பண்ணிட்டு வந்துட்டியா? எல்லாம் பேக்டு. ஒன்றும் வெளியில காசு 10 பைசா செலவு பண்ண விட மாட்டேனே. சுற்றி பார்த்தோமா வந்தோமான்னு இருக்கணும், அவ்வளோதான். சோறெல்லாம் வீட்டிலேருந்து எடுத்துகிட்டு வந்து இருக்கிறத சாப்பிட்டு போங்க. இப்போ நாங்கள் எங்கே இருக்கோம்னு பார்த்தீங்கன்னா, நாங்கள் மேக்கினாக் ஐலாண்ட் வந்துட்டோம். அந்த ஐலாண்ட் ஃபுல்லாகவே ஒன்று குதிரை சவாரி இல்லைன்னா பைக்கு, அதை சைக்கிள் எடுக்கணும். 2 தான் இங்கே வந்து இது. அது இல்லாமல் ஆனால் சில ஹேண்டிகேப்டு இருக்காங்கல்ல, ஹேண்டிகேப்ஸ், அந்த வீல் சேர், அவங்களுக்கு வந்து அந்த எலக்ட்ரிக் வீல் சேர் அதெல்லாம் அலவுடு தான். ஃபெரியில் வந்திருந்தப்போ என்ன தனியாக உட்கார வச்சுட்டாங்க, நீங்கள் தனியாக அது போயிட்டீங்கல்ல. அப்போ வந்து கூட்டம், ரொம்ப கூட்டம், அதனால தனித்தனியாக உட்காந்துருந்தோம். நான் போய் பக்கத்தில் போயிட்டு ஒரு வெள்ளைக்கார பாப்பா பக்கத்தில் உட்காந்தேன். அந்த பாப்பா பயந்துருச்சு நம்மளை பார்த்து.
கிஃப்ட். ஐயோ, சின்ன குழந்தையே பெருசா? சின்னது, ரொம்ப சின்னது, 2 வயசு இருக்கும். அவங்க அம்மா வந்து ஏதோ காதல சொன்னாங்க. அப்புறமா அதை தூக்கி மடியில் உட்கார வச்சுட்டாங்க. மடியில் உட்கார வச்சுட்டு என்கிட்ட சாரி கேட்குறாங்க. சாரி, ஷீ இஸ் நாட் வெரி குட் வித் ஸ்ட்ரேஞ்சர்ஸு அப்படின்னு. அது மாதிரி இல்லை நோ ப்ராப்ளம், ஐ அண்டர்ஸ்டாண்ட். நம்ம ஒரு டீ கதை எபிசோடில் நம்ம பேசியிருந்தோம். எஸ்பெஷலி இந்த டைமில் வந்து நிறைய அந்த ரேசிசம் அது இதுன்னு தான் நிறைய போயிட்டுருக்கு. நம்மளும் எப்படி இருந்துக்கணும் இன்னொரு நாட்டில் வந்து அப்படின்னு நம்ம பேசியிருந்தோம். இதெல்லாம் பார்க்குறப்போ எனக்கு வந்து பரவாயில்ல, ஹியூமனிட்டி ஸ்டில் லிவ்ஸ்ன்ற மாதிரி. அவங்க என்ன சாரி கேட்கணும்னு அவசியமே இல்லை. அது ரொம்ப குட்டி குழந்தை, அது ரொம்ப குட்டி குழந்தை, அது 2 வயசு தான் இருக்கும் அந்த குழந்தை. அது வந்து அப்படி இது பண்ணோடனே அவங்க அம்மா வந்து சாரி கேட்குறாங்க. இந்தியனா இருந்தால் ஏன்டா நம்மளை பார்த்து சாரி பயப்படுறது இல்லை, பயப்படுறதும் இருக்காங்க. இப்போ அடரா வந்து இப்போ ஸ்ட்ரேஞ்சர்ஸ் பக்கத்தில் டக்குன்னு உட்காந்துருவாள், நம்ம இன்சிஸ்ட் பண்ணதானே உட்காருவா. இந்தியன் குழந்தைங்களுக்கும் அந்த பிரச்சனை இருக்குது. ஆனால் அவங்க சாரி வைக்கிறாங்கல்ல, அதுதான் விஷயம் அங்கே. ஸோ அதெல்லாம் வந்து பார்க்கவே ரொம்ப ஒரு ஹார்ட் வார்மிங்காக இருக்குது. எல்லாருக்கும் வரவே மாட்டேங்குது. இது வந்து வன்மத்தை கக்குறது. வன்மத்தை கக்குறதுன்னு இன்னொரு விஷயமும் இருக்குது. வன்மத்தை கக்குற வெள்ளைக்காரங்களும் இருக்கிறாங்க. ஐயோ, நான் கூட நினைச்சேன் வயிற்றெரிச்சல் வந்து தமிழ்நாட்டுக்கு மட்டும்தான் இருக்குதுன்னு நினைச்சேன். சரி, மிஞ்சி போனா இந்தியாவை சுத்தி தான் இருக்கும்னு நினைச்சுக்கிட்டேன். வா, இப்பதான் தெரியுது வயிற்றெரிச்சல்ன்றது உலக வியாதின்ட்டுன்னு. அந்த கிரில் வீடியோ நீங்க பாத்துருப்பீங்க. அந்த கிரில் வீடியோ ஒரு வெள்ளைக்காரன் பார்த்துட்டு நம்மளை வயிற்றெரிச்சல கக்கிட்டு போறான். அதாவது வயிற்றெரிச்சல்னு நமக்கு தெரியுது, கண்ணுல தெரியுது வயிற்றெரிச்சல் போறான். போடா அப்படின்னு சொல்றதை விட வேற இது நம்மளுக்கு இல்லை. அப்படிப்பட்ட ஒரு வார்த்தையை சொல்லிட்டான். என்ன பார்பிக்யூ ஸ்மெல் வருது? ஓ, தமிழ்நாட்டுக்காரங்க வயிற்றெரிச்சல் பட்டாங்கன்னா உடனே தெரிஞ்சிடும். ஆனா இந்த இங்கிலீஷ்கார வயிற்றெரிச்சல் பட்டா வீட்டுக்கு வந்த அப்புறம் தான் தெரியுது, ஓ இவன் அந்த வயிற்றெரிச்சல்ல தான் சொன்னான்ட்டு. ஏன்னா அது வரைக்கும் அவங்க கிட்ட அப்படின்னா வந்து நீங்க எல்லாம் புரிஞ்சிக்க வேண்டிய ஒரு விஷயம் என்னன்னா, வயிற்றெரிச்சல் இஸ் a universal language. ஆமாம்பா. ஆக்சுவலி யூஎஸ்லயே ஃபர்ஸ்ட் நேஷனல் பார்க் இது எல்லோஸ்டோன். அதுக்கப்புறம் செகண்ட் 3 years லேட்டர் ஆஃப்டர் எல்லோஸ்டோன் மேக்கனாக் ஐலண்ட் ஸ்டேட் பார்க் தான் நம்பர் 2 செகண்டாக ஓப்பன் பண்ண ஸ்டேட் பார்க்கு. அவங்க அப்பயே வந்து அந்த ட்ரெடிஷனை ஃபாலோ பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஹார்ஸ் டிரான்ஸ்போர்ட்டேஷன் மட்டும்தான் இருக்கணும், இல்லைன்னா ஹார்ஸுங்களுக்குலாம் வேலை இல்லாமல் போயிடும், இந்த லேண்டு இப்படியே தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அதை ஒரு டிட்டர்மினேஷனோட வச்சுருக்காங்க. அவ்வளோ அப்ரிஷியேட் பண்ண நல்லா தான் இருந்துச்சு. ஒரு மாதிரி இப்படியே கிளிப் கிளாப்னு கேட்டுனே ஊரை சுற்றிட்டு வந்தது. இந்த மாதிரி நல்லா மரத்தடியில் உட்காந்தாச்சு. டீ மட்டும்தான் மிஸ் இல்லை, மரத்தடி சூப்பராக இருக்குது. என்ன நீங்கள் யோசிப்பார், இந்த மரத்தடியில் அவர் பேர் எவ்வளோ சூப்பராக தூங்குறாரு பாரு, மரத்தில் காலை வச்சுக்கிட்டு தரையில் வருது நல்லா தூங்குறாரு. அடிக்ஷன்ன்றது வெறும் இந்த போதைப் பொருட்கள் மட்டும் அடிக்ஷன். அந்த மாதிரி டீ, காபி, அப்புறம் இந்த தைலத்தை மோந்துக்கிட்டே, நல்ல வேலை இன்னும் அந்த ரேஞ்சுக்கு போல, இன்னும் அந்த கட்டத்தை அடையல. இன்னையில மோந்துக்கிட்டே இருப்பாங்க கோல்டே இல்லைனாலும். இதெல்லாம் கூட தான் அடிக்ஷனு. இந்த அடிக்ஷனை வச்சு நான் என்ன பண்ண போறேன்னு தெரியல. ரொம்ப டீ குடிச்சாலும் உடம்புக்கு கெடுதல், அதனால பார்த்துக்கோங்க. முறுக்கு சாப்பிட்றியா?